இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட கதை 90ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. விஜய் தேவரகொண்டா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிட்டு வராரு. பேசிக்காவே இவர் ஒரு முன்கோபக்காரரு. அதனால அநியாயத்த கண்டா பொங்கி எழுந்துடுவாரு. இவர் ஒரு 18 வருஷமாவே சின்ன வயசுல வீட்ட விட்டு ஓடி போன அவங்க அண்ணன தேடிட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனை இல்ல, சீனியர் போலீஸ் ஆஃபீஸர கை நீட்டி அடிச்சிடுறாரு. இதனாலேயே இவருக்கு வேலை போகிற சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவருக்கு ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் தராங்க. இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு ஸ்மக்லிங் கூட்டத்தை உளவு பார்க்கறதுக்காக இவரை ஸ்பையா அங்கே அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்தோட தலைவரை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வரணும். இதுதான் அவருடைய டாஸ்க். அது வேற யாரும் இல்ல, இவரோட கூட பிறந்த அண்ணன் தான். யாழ்ப்பாணத்துல இருந்து அவங்க அண்ணனை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்தாரா இல்லையான்றதுதான் கதை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இங்க வேற ஒண்ணு கிண்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்க தான் செய்யும். அதை மனசுல வச்சுட்டு பாருங்க. நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன்ல, அதவே அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு மல்டி லேயரா வேற ஒரு ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு 1000ல் ஒருவன், வந்தான் வென்றான், தோரணை, ரீசெண்டா வந்த ரெட்ரோ வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கிண்டி வச்சிருக்காங்க. என்னைக்குதான் இந்த மல்டி லேயரா கதை சொல்றதை நிப்பாட்ட போறாங்களான்னு தெரியல, முடியல. மேக்கிங் வைஸை பார்த்தா இது ஒரு ஸ்ட்ராங்கான படம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் விறுவிறுன்னே போச்சு. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸு, மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி, சீனோட ஸ்டேஜிங்னு எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரைட்டிங்கில் தான் சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, விஷமத்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்க, யாழ்ப்பாணத்தில் வாழ்கிற தமிழர்களை கொச்சப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்தை தமிழில் டப் பண்ணி இங்கேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.